ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு முனிராஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி கிச்சனில் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் நல்ல சூப்பரான டேஸ்டியான ஒரு சிக்கன் கறி எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். இது சப்பாத்தி கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு பேன் எடுங்க, தாராளமாக எண்ணெய் ஊற்றுங்க. அதில் நம்ம வெங்காயம்லாம் நல்லா பொன்னிறமாக வறுத்தெடுக்கிறதுக்கு வேண்டி எண்ணெய் அந்த அளவுக்கு ஊற்றிக்குங்க. இப்போ நம்ம எவ்வளோ சிக்கன் எடுக்கிறோமோ அது ஒரு பாதி அளவு வெங்காயம் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த வெங்காயத்தை கட் பண்ணிவிட்டு நல்லா நைஸாக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வறுத்தெடுங்க. நல்லா பொன்னிறமாக வறுக்கணும். இடைக்கு நல்லா இந்த மாதிரி கிண்டி விட்டுக்குங்க, இல்லாட்டி அது கரைஞ்சி போகும். சின்ன தீயில் வச்சு இந்த மாதிரி பொன்னிறமாக வறுத்தாச்சு. இப்போ நம்ம அதை மாற்றி எடுத்துடலாம். இந்த எண்ணெய் அப்படியே இருக்கட்டும், இந்த எண்ணெய் நமக்கு பின்னால் யூஸ் ஆகும். இப்போ நம்ம ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். நமக்கு இந்த சிக்கன் எல்லாம் மசாலாலாம் போடணும். இப்போ சிக்கன் நல்லா கழுவி இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட தேவைக்கு தகுந்த மாதிரி உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சில்லி பவுடர் உங்கள்கிட்ட காரத்துக்கு தகுந்த மாதிரி நான் 1½ டீஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். இது காரம் கொஞ்சம் கம்மி, அதனால் 1½ டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 1½ டேபிள் ஸ்பூன் மல்லிப்பொடி ஆட் பண்ணிக்கோங்க. தயிர் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப புளிச்ச தயிர் ஆட் பண்ண வேண்டாம், ஒரு மீடியமான தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா பொடி, பட்டை கிராம்பு ஏலக்காய்லாம் பிடிச்சி வச்சுருக்கோம்ல அந்த மசாலா பொடி ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 4 கிராம்பு பட்டை, ஒரு 3 துண்டு பட்டை, அதுக்கப்புறம் ஏலக்காய் அதே மாதிரி 4 ஏலக்காய் தோலை உளித்து அது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது மேலே நம்ம வறுத்து வச்ச வெங்காயத்தை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கை வச்சு நல்லா பிசைஞ்சு எல்லா மசாலாவும் அது சிக்கனில் படுற மாதிரி நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. உப்பெல்லாம் இருக்கா கரெக்டாக பார்த்துட்டு, மிளகு பொடி உங்களுக்கு காரம் போதுமா எல்லாம் பார்த்து கரெக்டாக உங்களுக்கு என்ன அளவு வேணுமோ அதை ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் அதை நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. பிசைஞ்ச ஒரு மீடியம் தக்காளி மேலே கட் பண்ணி அது கூட லாஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அதை வறுத்தெடுக்கலாம். ஒரு பேன் எடுத்துக்கலாம். நம்ம வறுத்து வச்சுக்கிற அந்த எண்ணெயை ஆட் பண்ணிக்கலாம். அந்த எண்ணெயே போதுமானது. அந்த எண்ணெய் நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு இப்போ சிக்கன் அது மேலே கொட்டிக்குங்க. கொட்டிட்டு நல்லா வதங்க, அந்த எண்ணெயிலேயே அது வதங்கட்டும். எனக்கு உப்பு காரம் எல்லாமே சரியாக இருக்கிறதால எக்ஸ்ட்ரா நான் ஒன்றும் ஆட் பண்ணலை. அந்த எண்ணெயிலேயே நல்லா வதங்கட்டும். அது இந்த சிக்கன் வேகிறதுக்கு வேண்டி ஒரு 1/2 கப்பு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு மூடி வச்சு நல்லா அது வேகட்டும். இடைக்கடைக்கு நீங்கள் கிண்டியும் பார்த்துக்குங்க. இப்போ நான் தயிர்லாம் போட்டதுனால நல்லா சாஃப்டாக அந்த சிக்கன் வெந்திருக்கும். நல்லா ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே மல்லித்தழை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கழுவி அதுக்கு மேலே மல்லித்தழை சின்னதாக கட் பண்ணி அதுக்குள்ளே ஆட் பண்ணிவிட்டு டப்புன்னு மூடி வைங்க. இது சப்பாத்தி, பத்திரி, பரோட்டாக்கில் அப்பத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி உங்கள்கிட்ட அபிப்பிராயத்தை எங்களுக்கு சொல்லுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.